அக்காட் வாய்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா பத்திரிகையாளர் மற்றும் நமக்கு வீரப்பனார் பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லக்கூடிய திரு முகில் வீரப்பனார் தான் நம்ம கூட இருக்கார். அவர் கூட பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். நம்ம உங்களோட பல்வேறு தொலைக்காட்சி நேர்காணல், யூடியூப் நேர்காணல்லாம் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தோம்னா வீரப்பனார் கொடுத்து பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா அவரோட அணியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான நபர்கள் பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று பேபி வீரப்பன், இன்னொன்று சேத்துக்குழி கோவிந்தன். நேமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நாங்கள் அந்த டிவிலலாம் அந்த அவரோட உண்மை கதையை ஒரு இதுவாக எடுப்பாங்க, தொடர்களாக எடுக்கும்போது அவங்க கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் இவங்க எப்படி இந்த பேபி வீரப்பன் நேம் வந்தது, உண்மையாலுமே இவங்க எப்படிப்பட்ட நபர்கள், என்ன மாதிரி உதவிகள் செஞ்சாங்கன்றது எங்கள் யாருக்கும் தெரியாது. உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேர் யார் சார், என்ன மாதிரி உதவிகள் செஞ்சாங்க? அந்த மாதிரி நெருக்கத்தில் புதியவர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்தாங்க. 1991 காவிரி நதிநீர் கலவரம் தமிழர்களுக்கும் கர்நாடக வெறியர்களுக்கும் நடக்கும்போது அதில் தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுலேருந்து தெரிச்சு வந்தவர் தான் நல்லூரை சேர்ந்த பேபி வீரப்பன். பேபி வீரப்பன் தோற்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகாரமாக இருக்கும். ஆமாம். கண்ணக்கரேர்னு முடி அள்ளி கொட்டி அதில் ஒரு மஞ்சள் துணியை சுற்றி ஒரு வித்தியாசமாக இருப்பார். ஏன் அப்படின்னா அது அப்புறம் சொல்கிறேன் என்ன எதனால் முடி வளர்த்தார் என்னங்கிறத. அவரும் இந்த காவிரி நதிநீர் கலவரத்தில் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வீரப்பனார் பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு வருகிற போது நல்லூரில் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளுக்கும் தீ வச்சு கொடுத்துறாங்க. அதிரடிப்படை வீரப்பனை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி. வீரப்பனுக்கு உதவுற ஊரே இதுதான். ஏன்னா அது மலை கிராமம், மலை உச்சியில் இருக்கிற ஒரு கிராமம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த நல்லூரை தீ வச்சு கொளுத்தும் போது அதில் ஒரு 2-3 பேர் இறந்துடுறாங்க. அதில் இவங்க அப்பாவையும் இவங்க சித்தப்பாவையும் தூக்கிட்டு போயிருக்கு போலீஸ். யார்? அந்த பேபி வீரப்பனுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் ராமபுரம் காவல் நிலையத்துலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் உரின்னு உரிக்கிறாங்க. அப்போ இவரை பேபி வீரப்பனையும் தேடுறாங்க. அவர் சின்ன பையன், 13-14 வயசு தான் ஆகுது. இவனையும் தேடும்போது போலீஸுக்கு பயந்துட்டு காட்டுக்குள்ளே ஓடி போய் தெரிஞ்சவர். அவர் ஆக்சுவலாக ஆடு மாடு மேய்ச்சவர். இப்போ ஆடு மாடு மேய்க்கிற போது வீரப்பனார் பேபி வீரப்பன்கிட்ட பழகுறாரு. பழகிற சூழல் உருவாகுது காட்டுக்குள்ளே. பேபி வீரப்பனார்கிட்ட என்ன செய்கிறாருன்னா காசை கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வா, ராகி மாவு இருந்தால் எடுத்துகிட்டு வா, அரிசி இருந்தால் எடுத்துகிட்டு வா, இப்படி சொல்லும்போது ஒரு நம்பிக்கைக்குரியவராகவே பிறகு மாறிடுறாரு. அதனால் வீரப்பன் சரி என்ன, அதாவது மாமே மாப்பிள்ளை அப்படி தான் பேசிக்குவாங்க. 2 பேரும் தூரத்து உறவினர்கள் தான். அப்போ சரி மாமா நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு தான் பேசுவான். இவன் சரி மாப்பிள்ள வா 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 நம்மளோட பயணிக்க அப்படின்னு பேசிக்குவாங்க. அப்படி ஐக்கியமானவர் தான் பேபி வீரப்பன். அவரும் காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காடனுடைய நேக்கு போக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பேபி வீரப்பன். துப்பாக்கி சுடுதல் பயிற்சி வீரப்பனாற்றை தான் எடுக்கிறார். எடுத்து அதிநவீன துப்பாக்கியெல்லாம் கையாளக்கூடிய திறமை வாய்ந்த நபராக அவரும் மாறுறாரு. அவர் வீரப்பனாருக்கு எப்படி சேத்துக்குழி பக்கவலமாக இருந்தாரோ அதே மாதிரி தான் பேபி வீரப்பனும் வீரப்பனாருக்கு ஒரு பக்கவலமாக திகழ்ந்தார். ஒரு வேட்டைக்கு போயிட்டு வாங்கடான்னா உடனே முன்னாடி கிளம்புறது பார்த்தீங்கன்னா பேபி வீரப்பனாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று போயிட்டு அடித்து கொண்டுட்டு வந்துடுவாப்புல. அந்த மாதிரி நுணுக்கமான ஆள். தனியாகவே போயிடுவாப்புல காட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு வந்தால் பல ரூபத்தில் எதிரியை வீழ்த்தணும்னா அது பேபி வீரப்பன் கடுமையாக செய்வாப்புல. அப்படி பல சம்பவங்களை வீரப்பனார் நடத்துகிற போது அதுக்கு பக்கபலமாகவும் பேபி வீரப்பன் திகழ்ந்தார். இப்போ 2 ஆளுமைகளை பக்கத்தில் வச்சுருந்தார். ஒன்று சேத்துக்குழியார், இன்னொரு பக்கம் பேபி வீரப்பன். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே கிராஷ் ஆகும். ஏன் அந்த கிராஷ் ஆகுதுன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இது சேத்துக்குழியாருக்கு அந்த எண்ணம் வராது. நம்மள ஒருத்தர் அப்படின்னு தான் அவரு நினைப்பாரு. ஆனால் அவன் என்ன நினைப்பான், என்ன மாரி அவன்கிட்ட நீ எல்லாம் சொல்கிற அப்படின்னு மாமன் கூட சண்டை போடுறது. ஆனால் அது எங்கே அவர் பேபி வீரப்பன் கொஞ்சம் தரம் குறைகிறாருன்னா அவர் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக். அது ஒரு பெரிய மைனஸ் அவர்கிட்ட இருந்தது. அவர் இளமை பருவம். அவர் சாகும்போது 26 வயசு தான். அந்த முடி ஏன் வளர்த்தாருங்கிறதுக்கு இப்போ தான் நான் சொல்ல வரேன். பெச்சிலிட்டியை சேர்ந்த கந்தவேலுன்னு ஒருத்தர், அவருக்கு 5 பொம்பளை பிள்ளை. அவர் அதிரடிப்படைகிட்டையும் உளவாளியாக இருக்கிறாரு, வீரப்பனார்ட்டையும் உளவாளியாக இருக்கிறார்.
இந்த கந்தவேலுக்கு 5 புள்ள அது அங்கே மளிகை கடை வச்சு அதிரடி படை கொடுத்துருக்கு. சாவம் பொருள் வாங்குறதுக்குலாம் வீரப்பனார்கிட்ட காசு வாங்கிக்கிறது. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 பக்கமும் காய் நகர்த்துறது. 5 பொம்பளை பிள்ளையாச்சே. அதில் மூத்த பிள்ளைய பேவி வீரப்பன் மனசார விரும்புகிறார். ஏன்னா அவர் தான் அவர்கிட்ட கடைக்கு போய் நள்ளிரவில் அரிசி பருப்பு வாங்கிட்டு வர்றது. அவர் சேர்த்து வச்சுருப்பார் அதுக்குன்னு. அது சில நேரங்களில் காவல்துறையே அந்த அஜெண்டாவை உருவாக்கி வச்சுருந்தாங்க கந்தவேல்கிட்ட. நாங்களே அரிசி வாங்கி தரேன், நீ அதை கொடுத்துறோம். அது எதுக்குன்னா விஷம் வச்சு கொள்றதுக்கு. அங்கே காட்டுக்குள்ள அந்த பொருள் வருதுன்னா அதை எப்படி பரிசோதிப்போங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ பேவி வீரப்பன் போகவும் வரமா இருந்தோம்னா மூத்த பிள்ளையை லவ் பண்ணுறாரு, அவர் காதலிக்கிறார். அது காதலிச்சா என்னங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனால் பேசியிருக்காங்க, 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. எல்லாமே பெச்சிலிட்டியில் வந்து மலைப்பகுதி. அது பெச்சிலிட்டியில் வந்து அருவியே இருக்குது, மேலேருந்து தண்ணி நிறைய ஊற்றும். ஒரு சின்ன அருவி இருக்கு அங்கே. நான் அதில் குளிச்சிருக்கிறேன். அந்த பெச்சிலிட்டியில் வந்து என்ன நடக்குதுன்னா, பேபி வீரப்பன் வந்து இப்படி விரும்புகிறத வந்து கந்தவேல்கிட்ட சொல்லிடுறாரு. அவன் மாலை நான் கட்டிக்க போகிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் சரியாக வராது, நீ காட்டு வாழ்க்கை, உன் மேலே கேஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்ணிடுறாரு, நான் பழனிக்கு வந்து முடி வளர்க்குறேன் உன் மகளை நினச்சி. உன் மகன் என்னைக்கு என்னை கட்டிக்குதோ அன்னைக்கு நான் அந்த முடியை போய் பழனியில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னா அந்த முடியை வளர்க்குறாரு. சடை விழுந்துருது. ஆக்சுவலாக சில பேர் சொல்லுவாங்க அது தப்பு அப்படின்னு, அதுதான் உண்மை. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மாதேஸ்வர மலைக்கு முடி வச்சுருந்தார் நேர்த்திக்கடனா அப்படின்னு. மாதேஸ்வர மலைக்கு முடி வச்சுருந்தா அது வழியாக 1000 முறை போயிருக்காங்க. ஒரு முறையாவது போய் அப்பா இங்கே வாடா, பெரிய சடையால் பெரிய தொல்லையாக இருக்குது, போய் மொட்டை எடுத்துகிட்டு வா, எப்போ பார்த்தாலும் இந்த சடையை வச்சுக்கிட்டு முள்ளுகளில் இழுத்துக்கிட்டு திரிகிற அப்படின்னு கண்டிப்பாக வீரப்பனார் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் பழனிக்கு வச்சுருந்தார். இந்த பிள்ளைய கட்டிக்கணும் அப்படின்னு. ஆமாம். அப்போ எப்படி போக முடியும்? போக முடியாதுல்ல. ஆமாம் அந்த பொண்ணு ஓகே சொன்னா தானே போக முடியும். இல்லை ஓகே சொன்னாலே இவர் எப்படி போக முடியும்? மாட்டிப்பாருல வெளியில் போனா. பெரிய சடையை வச்சுக்கிட்டுலாம் திரியிறாரு அவர். அது கடைசி வரை அவருக்கு அந்த பொண்ணும் கிடைக்கல, அந்த சடையும் மொட்டை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இடையில வந்து என்னென்னா, சிக்கரசம்பாளையம் பகுதிகளில் அங்கே தங்கியிருக்கும் போது இந்த புல்லுக்கு வர்ற ஒரு பிள்ளையோட போய் வம்புழுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதில் தான் சேத்துக்குடியார் வந்து பேவி வீரப்பனை அடிச்சு போடுறாரு. எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பொழப்பாக இருக்குது, போனால் வந்தால் எங்கேயாவது பொம்பளை தேடுற பொழப்பாகவே இருக்குன்னு அடிச்சு போடுறாரு. அதுலேருந்து தான் 2 பேருக்குமே கொஞ்சம் கிராஷ் ஆகும். அப்பப்போ 2 பேருக்கும் சண்டை வந்துடும். சுட்டுப்பிடுவோன்றான்னு இவர் சொல்ல, நானும் சுட்டுப்பிடுவேன் அப்படிங்க. மத்தியஸ்தராக இருந்து நீதிபதியாக இருக்கிறது வீரப்பனார் இருப்பான். விட்டு தொலைங்கடா, போங்கடா, வேலையை பாருங்கடா அப்படிமா. அந்த இடத்துல அவர் கரெக்டாக இது பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சேத்துக்குடியார்கிட்ட வந்து இந்த பணம், தோட்டாக்கள், மற்ற இன்னும் பிற சில ரகசியமான விஷயங்கள்லாம் வீரப்பனார் வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது இவருக்கு பிடிக்காது. சுத்தரை யாருக்கிட்ட பேவி வீரப்பனும் பிடிக்காது. நான் சொல்லும்போது, என்னமாவா நான் உன்னை வந்து பெருசாக நினச்சிட்ருக்கேன், நீ என்ன இப்படி வந்து என்னை வந்து இல்லாமல் பண்ணுற அப்படி பண்ணு. அவங்க 2 பேருக்குள்ளே அப்பப்போ சண்டை வரும். ஏன்னா சொந்தக்காரர் வேற இல்லை. பேவி வீரப்பனும் வீரப்பனாரும் சொந்தக்காரங்க, சேத்துக்குடியாரும் வீரப்பனாரும் சொந்தக்காரங்க இல்லை. ஆனால் ஒரு ஊருக்காரங்க. எப்போ அவங்க இடம்பெயர்ந்து போனதால. அப்போ வந்து பேவி வீரப்பன் வந்து என்ன செய்கிறாருன்னா, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கானதுனால தன் படையிலே ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவியே இவரை வந்து அடையணும்னு முயற்சி பண்ணி கடுமையாக எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அது சாத்தியமானதா என்னங்கிறது வெளிச்சம். ஆனால் இல்லை, அவரோட மனைவி இவர் அடைய ஆசைப்பட்டாரா? ஆமாம், படையில் இருந்த இன்னொருத்தருடைய மனைவி. அவங்க 2 பேருமே காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகே. அங்கே பொம்பளைங்க இல்லை. ஒரு பொம்பளை பார்த்தா அது கிளவியாக இருந்தாலும் அடைய தனசி செய்ய முடியும். அங்கே காட்டு வாழ்க்கை அப்படித்தானே. அப்படித்தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இருந்துருவாங்க. இவர்னால அவர் நான் இருக்க முடியல. அடுத்தவன் முன்னாடி ஆட்டையை போகிறதுக்கு முயற்சி பண்ணார். அது நான் சொல்லலை. நீங்கள் இந்த விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த வீரப்பனை என்கவுண்டர் புடுகுனி மூட்டை, அந்த அதிகாரி வந்து அவர் புத்தகத்திலே அதை எழுதியிருக்கிறார். இந்த மாதிரிலாம் கிராஷ் ஆணுச்சு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. அதில் வந்த பகை தான் சொல்கிறாங்க. அந்த பகையில் தான் வந்து என்னென்னா கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி வெளியே போய் சொல்லிடுறாங்க, நீங்கள் கிளம்புங்க, இங்கே சரியாக வராது அப்படின்ட்டு. அவங்க போய் சரண்டர் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க மேலேயும் கொலை வழக்கெல்லாம் இருக்குல்ல, வேறு மாதிரி பண்ணால் சுட்டு கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேவி வீரப்பன் என்ன செய்யறான், மனசு நொந்துறான்.
இப்போ தனியாக வந்து போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துடலாம். தனியாக போனால் தானே அவன் சுதந்திரத்துக்கு சரியாக செய்ய முடியும். இது கட்டுப்பாடு அவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு வீரப்பனாரோட சண்டை போடுறான். அது குறிப்பாக சேத்துக்குடியாரோட சண்டை போட்டு தான் 2 பேரும் பெரிய பகை வருது. இருந்தால் ஒருத்தன் சுட்டுக்குவான், எவனாவது ஒருத்தன் செத்து போவான் அப்படின்ட்டு தான் வீரப்பனார் என்ன செய்கிறாரு, எவ்வளவோ மத்தியஸ்தம் பண்ணி பார்த்தாலும் இது நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவனே சொல்லிடுறான், நான் அவன் கூட இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், ஒரு எஸ்எல்ஆர் துப்பாக்கியை தூக்கிட்டு அவன் கிளம்பும்போது அதை பறிச்சிடுறாங்க. அந்த அவனுக்கு நாட்டு துப்பாக்கி தான் கரெக்டு, இதை எடுத்துகிட்டு நீ இங்கே போய் எவ்வளோ பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் அவன் போனது ஒரு கை ஒடிஞ்சது மாதிரி வீரப்பனாருக்கு. பிரிஞ்சு போயிடுறான். அடிக்கடி பிரிஞ்சு போவானா, 4 நாளைக்கு இருந்துட்டு எங்கேயாவது சுற்றி தெரிஞ்சு திருப்பி படைக்கிட்ட வந்துடுவான். சரி அப்படி தான் இவன் போகிறான், போயிட்டு திரும்பி வந்துடுவான்னு தான் இவங்க நினச்சது. எங்கேயாவது இருப்பான், இருந்துட்டு வந்துடுவான், நம்மள்கிட்ட வேறு எங்கேயும் தனியாக போய் நிற்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த கந்தவேல் இருக்கான் பாருங்க, அவள் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேவி வீரப்பன் துடிக்கிறாங்கிறது கந்தவேல் மூலமாகவே உளவுத்துறைக்கு தகவல் போயிடுச்சு. அப்போ உளவுத்துறை என்ன செய்யுதுன்னா, கந்தவேல் மூலமாகவே அந்த பகையை தீர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி கந்தவேலு மூலமாகத்தான் பேவி வீரப்பனுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, போய் நீ எதுக்கு இவங்களோடலாம் தெரியுற, நீ தனியாக இருந்தீங்கன்னா என் பிள்ளைய உனக்கு கட்டி கொடுத்துருவேன், கேஸெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது. இது எப்படின்னா, ஒரு 3 பேரை வந்து வீரப்பனார் வந்து காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகிறார். ஒரு டிஎஸ்பி, ஒரு ஒரு வாத்தியார், டிஎஸ்பியோட தம்பி, மொத்தம் 3 பேரை காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது உள்ள காட்டுக்குள்ளே வந்து வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனனுக்கு வந்து தொடவாளை நோயின்னு ஒரு நோய் வந்துடுது, பூச்சி கடிச்சு. அதை அறுவை சிகிச்சை பண்ணால் தான் அந்த இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துருச்சு. இல்லைன்னா கால் எடுக்க வேண்டிய சூழல் அர்ஜுனனுக்கு. அப்போ வந்து சேகர்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கோயம்புத்தூர், இவங்க 3 பேரையும் காட்டுக்குள்ள வச்சுட்டு என் தம்பியை வந்து சிகிச்சை அளித்து என் கூடவே அனுப்பிடும், அப்போ தான் அந்த 3 பேரையும் விடுவேணும் ஒரு பெரிய டிமாண்ட். அது பரபரப்பாக போன காலகட்டம் அந்த 96களில். அப்போ வந்து பேவி வீரப்பன் தான் பேச்சுவார்த்தைக்கு வர்றது. எங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து அட்டனகால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன், அவன் பெரிய சண்டியர் மாதிரி. அப்புறம் வீரப்பனார் வைத்த சில கோரிக்கைகளை நிறைவேற்றி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல. அதுக்கப்புறம் அதிரடிப்படை காட்டுக்குள்ளே வந்து அந்த 3 பேரை மீட்டுடுறாங்க. இப்போ போலீஸ் காவலில் இருந்த அர்ஜுனனை கர்நாடகா வந்து என்ன செய்யுதுன்னா, பல கேஸ் இருக்குது எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், அவங்க எடுத்துகிட்டு போய் சயனடை கொடுத்து கொண்டுடுறாங்க அர்ஜுனனை. அது வேறு விதமாக கொண்டாங்க, வண்டிகளை வச்சு. சில அவங்களே என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இல்லை சயனடை தின்னு செத்து போயிட்டாங்க 2 பேர் அப்படின்னு அவங்களே அறிவிச்சு விட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆண் உறுப்பை போட்டு இழுத்து ஆண் கத்தும் போது சயனடை உள்ளே போட்டு கொண்டுட்டாங்க அர்ஜுனனை. அது ஒரு நாளைக்கு பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பேவி வீரப்பன் என்ன செய்கிறான், தனியாக போயிடுறான். கந்தவேலு பேச்சை கேட்டு தனியாக போகும்போது வந்து தாளவாடி வனப்பகுதி பக்கம் வந்துடுறாங்க அவங்க. வீரப்பனாருக்கும் அந்த படை வந்து இங்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் வந்துட்டாங்க. அவர் அங்கே போய் என்ன செஞ்சுக்கிறாரு, இதே பனிக்காலம் தான், அதையும் சேர்ந்த காலகட்டத்தில் கந்தவேலும் கூடவே திரிகிறாப்புல. யார் பின்னாடி, பேவி வீரப்பன் முன்னாடி. அப்போ பொண்ணு இல்லை, அந்த ஆசையில் தானே அவர் திரிகிறாரு. அந்த காலத்தை பயன்படுத்திய கந்தவேலு போலீஸ் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா, முடிச்சு விட்ரு, உனக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் தரோம் அப்படின்னா. அப்புறம் கந்தவேலு வந்து போலீஸ் ட்ரைனிங்கே எடுக்கிறான், துப்பாக்கி சுடுற பயிற்சியே எடுக்கிறாரு. வெளியில் வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ பேபிக்கு தேவையான அரிசி, பருப்பு, பாத்திரம், பண்டம் எல்லாமே கந்தவேலு தான் கொடுக்குறாரு. இப்போ வீரப்பனார் படைக்கும் பேவி வீரப்பனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. எங்கே இருக்கிறான் வருவான்னு இவங்க நினச்சிட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், தாளவாடி மலைப்பகுதிகளில் 2 பேரும் தங்கியிருந்துருக்காங்க. காலையில் வெள்ளனவே எழுந்திரிச்சு டீ போடுறது, என்ன அந்த கடுங்காப்பின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்திருக்கான். மழை பெஞ்ச அன்னைக்கு இரவு மழை பெஞ்சிருக்கு. விடிஞ்சு வந்து விறகு எதுவும் பற்ற வச்சு பார்க்கணும், பிடிக்கல. அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், செம்புளிச்சா மரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுவாளால் செதுக்கிட்டு அடுப்புக்குள்ள வச்சு தீயை மூட்டி பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்துக்கிறேன், குண்டியை நட்டம் போட்டுக்கிட்டு. அது புகஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு. இவன் கந்தவேலு பக்கத்துல ஏன் மாப்பிள்ளை என்னப்பா போகுதுப்பா, போச்சா தெரிஞ்சு அப்புறம் போலீஸ்காரங்க வந்துடுவாங்கப்பா அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்துப்பான் இவருக்கு. இவன் குண்டியை தூக்கி நட்டம் விட்டுட்டு ஊதிக்கிட்டு இருக்கிற நேரத்தை பார்த்து கந்தவேலு என்ன செய்யறான், துப்பாக்கி எடுத்துகிட்டு மாப்பிள்ளை நீ டீயை போடு, நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போனவன் என்ன செஞ்சுட்டான், இவன் பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்தால பக்கத்தில் நின்று துப்பாக்கி எடுத்து இவனை கொண்டு விட்டான் பேவி வீரப்பனை. போலீஸ் அர்ஜெண்டாக இப்போ வெற்றி ஆயிடுச்சு.
பேவி வீரப்பன் செத்து போயிட்டான். செத்து காலெல்லாம் வந்து அந்த அடுப்புக்குள்ளே வெந்த நிலையில் கிடந்துச்சின்னு சொன்னாங்க. தீ பற்றி எரிஞ்சு ஊதுனதில் பிடிச்சிருச்சு எல்லாமே. அப்படி தான் பேவி வீரப்பன் செத்து போனான். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி வீணாக போய் அழிஞ்சு போயிட்டாப்பா, பொம்பளையாலேயே வீணாக போயிட்டான் அவன், பொம்பளை தேடி போயவே வீணாக போனவன் அவன். அதுக்கு ஒரு கதையே சொன்னார். தசரதன் தோத்ததும் பொம்பளையால் தான், பாஞ்சாலி பாண்டவர்கள் தோத்ததும் பொம்பளையால் தான் அப்படின்னு ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டுலாம் சொல்லுவார். இந்த பேவி போய் செத்து போயிட்டான், இவனும் பொம்பளையால் தான். மாதேஷ்னு ஒருத்தன் செத்து போயிட்டான் கழுத்து எடுத்துக்கிட்டே, அவனும் பொம்பளையால் தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு வந்தார். ஆக பேபி வீரப்பன் வீழ்ந்ததற்கு பிறகு வீரப்பனார் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். இவ்வளோ நேரம் உங்களோட நேரம் கொடுத்து பேசுகிற நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நெருக்கான சந்திப்பு. நன்றி.